சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி யாராலும் மறக்க முடியாத கொடூர வரலாறு. இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். யாழ் மாநகர சபையில் வெடித்த குழப்ப நிலை. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அவசர அறிவிப்பு. காணாமல் போன கடற்றொழிலாளி சடலமாக மீட்பு. உயிருக்கு போராடிய நபருக்கு மருதங்கடி வைத்தியசாலையில் நடந்த கொடூரம். மயானத்தில் இருந்த கல்லறைகள் உடைக்கப்பட்டு பெறுமதிமிக்க மரங்கள் கொள்ளை. இளம் கோடீஸ்வரரின் கொலையில் சிக்கிய பாடசாலை மாணவன். கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ள வவுனியா மினாநகர் மக்கள். பாதாள உலக குழுவினரோடு அரசாங்கத்திற்கு தொடர்பு இருக்கிறதா? நாமலுக்கு கிடைத்த செய்தி என்ன? கோட்டாபயவை போல சதிவலைக்குள் சிக்கும் மனுர விளைவு விரைவில் வெளிவரும் என்கிறது கருத்துக்கள். தொடர்பன விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழி இது ஒரு பெயர் மட்டுமல்ல, யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தமிழர்களின் மறைக்கப்பட்ட கதைகளாகும். அழிக்கப்பட்ட உயிர்கள் அடக்கம் செய்ய முடியாத நினைவுகளின் அடையாளம் என இலங்கை சட்டக்கல்லூரியின் இறுதி வருட மாணவன் முகமது ஹான் தெரிவித்தார். 1996 ஆண்டு கிருஷாந்தி குமாரசுவாமி கொடூரமான முறையில் தகாத முறைக்குட்படுத்தப்பட்டு அவரோடு சேர்த்து அவரின் குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் மூவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழர் சமூகத்தை மட்டுமன்றி ஒட்டுமொத்த மனிதகுலத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதன்படி 1999 அகழ்வுகள் நடைபெற்ற போது 25 புதைகுழிகள் அகலப்பட்டு 19 மனித எச்சங்கள் குழந்தைகளின் எச்சங்கள் உள்ளடங்களாக கண்டெடுக்கப்பட்டன. இது சாதாரணமான விடயமல்ல. வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையின் பிற பகுதிகளில் வாழும் அனைத்து தமிழர்களின் உரிமைகளுக்காக சட்டக்கல்லூரி மாணவர்கள் எப்போதும் குரல் கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரத்தினபுரியில் பெண்ணொருவர் தங்கச்சங்கிலிக்காக கொலை செய்யப்பட்டதாக வெளியான சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சிறுவன் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டார். குறிப்பிட்ட தேவி பகல பகுதியில் 26 வயதுடைய பெண் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் 17 வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சிறிது காலம் அந்த பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அவர் தொடர்ந்து நிராகரித்ததால் தான் அவரை கொலை செய்துள்ளதாகவும் சிறுவன் ஒப்புக்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறிப்பிட்ட தேவி பகல பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய ஷானிகா மதுஷானி வேலை முடிந்து திரும்பும்போது கடந்த 2ஆம் தேதி கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகரின் நியதி குழுக்களை நியமிப்பதில் உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்தின்மையால் யாழ் மாநகர சபையில் விசேட அமர்வின் போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி இடம்பெற்ற முதல் அமர்வின் போது ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக 27ஆம் தேதிக்கு அமர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த அமர்வு முதல்வர் மதிவதனி தலைமையில் இடம்பெற்ற நிலையில் குழுக்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்து முடிந்தவுடன் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக முதல்வர் அறிவித்து சபையிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் முதல்வரை இடைமறித்த யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் தர்சானந்த் உள்வாங்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்து இணக்கமின்மை தெரிவித்த நிலையில் மீண்டும் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சேவைகள் இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுகின்றன. தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக இடைநிறுத்தம் தற்போது நடைபெற்று வரும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளின் காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து ஆன்லைன் சேவைகளும் மறு அறிவித்தல் வரும் வரை பயன்பாட்டில் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு நிலைமை சீரானதும் சேவைகள் மீளத் தொடங்கும் என்றும் அது குறித்து அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. கந்தளாய் நீர்த்தேக்கத்தில் கடல் தொழிலுக்கு சென்றபோது காணாமல் போன கடற்றொழிலாளியின் சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மது சஞ்சய குமார வயது 46 என்ற இவர் கந்தளாய் பலகஸ் கிராமத்தைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டார். இவர் 2 பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் தன்னுடைய 2 நண்பர்களுடன் மீன்பிடிக்க கந்தளாய் குளத்தில் படகில் சென்ற இவர் நண்பர்களோடு ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து தனியாக இருந்தார். பின்னர் மற்ற இருவரும் கரைக்கு வந்துவிட்ட நிலையில் மது சஞ்சய வீடு திரும்பவில்லை. இவரின் உறவினர்கள் அக்போபுர போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இன்று அதிகாலை கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் அவரின் சடலத்தை பத்தினியம்மான் கோவிலுக்கு பின்னால் கரையோரத்தில் கண்டதை தொடர்ந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் வெளியிட்டனர். அக்போபுர போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பொதுச்சந்தையில் மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிய நபரை கொண்டு செல்வதற்கு மருதங்கேணி வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டி உதவி மறுக்கப்பட்டுள்ளதாக நபர் ஒருவர் குற்றம் சாட்டினார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைந்துள்ள பொதுச்சந்தையில் காய்கறிகளை வாங்குவதற்காக நபர் ஒருவர் இன்று காலை வருகை தந்தார்.
காய்கறிகளை கொள்வனவு செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது. இதனால் மயக்கமுற்று கீழே விழுந்த நபருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்தது. குறித்த சந்தையில் இருந்த பொதுமகன் ஒருவர் உடனடியாக அருகிலுள்ள மருதங்கடி வைத்தியசாலைக்கு சென்று சம்பவத்தை எடுத்துக் கூறியதோடு நோயாளர் காவு வண்டியை உதவிக்கு அழைத்துள்ளார். மருதங்கடி வைத்தியசாலையில் காணப்பட்ட நோயாளர் காவு வண்டி சாரதியிடம் விடயத்தை தெரியப்படுத்திய போது இப்போது நோயாளர் காவு வண்டி விட முடியாது என்றும் வைத்தியர் தூங்குவதாகவும் தெரிவித்தார். எனினும் வைத்தியரை ஒருமுறை கேட்டுச் செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். 1990 அன்று அவசர இலக்கத்துக்கு அழைத்து வேறு நோயாளர் காவு வண்டி அழைக்குமாறும் மருதங்கடி வைத்தியசாலை நோயாளர் காவு வண்டி சாரதியால் கூறப்பட்டதால் உயிருக்கு போராடிய நபரை காப்பாற்றுவதற்காக 1990 என்ற இலக்கத்துக்கு அழைத்து நோயாளர் காவு வண்டி வரவழைக்கப்பட்டதாக குறித்த நபர் குற்றம் சுமத்தியுள்ளார். அண்மை காலமாக மக்கள் மருத்துவ தேவைகளை பெற்றுக் கொள்வதில் மருதங்கடி வைத்தியசாலையில் தொடர்ந்து சிக்கல் நிலைகளை எதிர்நோக்கி வருவதோடு இவ்வாறு அவசர தேவைக்கு உதவாத இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு பொதுமகனாக கேட்டுக்கொள்வதாக அவர் குற்றம் சுமத்தினார். கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள தர்மபுரம் பகுதியில் அமைந்துள்ள பொதுமையானத்தில் காணப்பட்ட பெருமதிமிக்க நாவல் மரங்களை இரவு வேளைகளில் எவ்வித அனுமதியுமின்றி சட்டவிரோதமான முறையில் வெட்டி கடத்திச் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி கிராமங்களிலும் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் வீடுகளிலும் இல்லாதவர்களின் காணிகளிலும் உள்ள மரங்கள் அனைத்தையும் இரவு வேளைகளில் சட்டவிரோதமான முறையில் வெட்டிச் செல்வதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் தர்மபுரம் பகுதியில் அமைந்துள்ள மயானத்தில் உள்ள கல்லறைகளை இரவு வேளைகளில் உறவினர்களில் எவ்வித அனுமதியுமின்றி உடைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டு இதுபோன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் இடம்பெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் இந்த நிலை தொடரும் என்றால் இனிவரும் காலங்களில் பாரிய பெறுமதிமிக்க மரங்களை காண முடியாத நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் கட்டிநெறிய பகுதியில் கோடீஸ்வர தொழிலதிபர் கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் பாடசாலை மாணவன் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். கிரிகம்பல பகுதியில் உள்ள கார் கழுவும் இடத்திற்கு தண்ணீர் வரும் குழாயில் தொழிலதிபரின் உடலை மறைத்து வைத்ததற்காக சகோதரர்கள் 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 19 வயது மெக்கானிக் மற்றும் அவரின் 15 வயது தம்பி ஆகியோரை கைது செய்யப்பட்டனர். 15 வயது சகோதரர் மாரவல பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி கற்று வருகிறார். கோடீஸ்வர தொழில் அதிபரின் கொலையில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் 20 வயது இளைஞரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பாடசாலை மாணவனும் அவரின் சகோதரரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா சூடுவெந்த புலவு மினாநகர் மக்கள் தமது பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மினாநகர் பிரதான வீதியானது நெழுக்குளம் நேரியகுளம் வீதியில் சந்திக்கும் சந்தையில் குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று இடம்பெற்றது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டோர் கருத்து தெரிவிக்கையில் சூடுவெந்த புலவு மினாநகர் கிராமம் 2013ஆம் ஆண்டு குடியேற்றம் செய்யப்பட்ட கிராமமாகும். இந்த கிராமத்தின் பிரதான வீதி 12 வருடங்களாக புனரமைப்பு செய்யப்படாமல் காணப்படுகிறது. தினசரி கல்குவாரி டிப்பர் வாகனம் செல்வதால் கிராமத்தின் பிரதான வீதி சேதமடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. இங்கே சுமார் 200க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருவதோடு தினமும் 50க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் நோயாளிகள் என இந்த வீதியில் பயணிக்கின்றனர். அண்மையில் ஒரு மாணவர் மோசமான நிலையில் விபத்துக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வீதி தொடர்பில் தெளிவினை ஏற்படுத்தி வீதியை சிறப்பான முறையில் அமைத்து தந்து கல்குவாரி செல்லும் கனரக வாகனங்களுக்கு வேறு பாதை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்வதாக மக்கள் தெரிவித்தனர். கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு வருகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முத்து முகமது, செட்டிக்குளம் பிரதேச சபை தவிசாளர் இம்தியாஸ் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்ததோடு செட்டிக்குளம் பிரதேச சபை ஊடாக குறித்த வீதியை புனரமைத்து தருவதாகவும் கல்குவாரி தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு சென்றமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் பாதாள உலக கும்பல்களுக்கு அரசாங்கம் உதவி செய்வதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்த அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடம் கூட நிறைவடையாத நிலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் சடுதியாக அதிகரித்துள்ளன. நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் மரணிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது. பாடம் படிப்பிக்க மேசை கதிரை கொண்டு வரச் சொன்ன அரசாங்கத்துக்கு நான் ஒன்றும் குறிப்பிட விரும்பவில்லை. அவர்களின் கட்சி உறுப்பினர்கள் கடத்தப்படுகிறார்கள். அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது. எதுவும் செய்ததாக தெரியவில்லை. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் கும்பல்களை கட்டுப்படுத்த அரசாங்கத்துக்கு முடியாது என்பது எப்போது தெளிவாக தெரிகிறது. இவர்களுக்கு ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். 2019ஆம் ஆண்டு மக்கள் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வழங்கிய ஆணையை பசுல் ராஜபக்ஷ கொள்ளையடித்ததைப் போல தற்போது அனுரவுக்கு வழங்கப்பட்ட ஆணையம் கொள்ளையடிக்கப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டில் சம்பிக்கரணவுக்கு குற்றம் சுமத்தினார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை அரசியல் பிரச்சாரமாக்கி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தார். ஆனால் கோட்டாபுக்கு மக்கள் வழங்கிய ஆணையை பசில் ராஜபக்ஷ கொள்ளையடித்தார். இதையடுத்து நாடு மிக மோசமான நெருக்கடிக்குள்ளாகியது. பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷவை நாட்டு மக்கள் விரட்டியடித்தார்கள். அதன் பின்னர் அரசியல் கட்டமைப்பின் மீது நாட்டு மக்கள் கொண்ட வெறுப்பை சாதகமாக பயன்படுத்தி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தேர்தலில் வெற்றி பெற்றார் என அவர் இதன் பொழுது தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.